இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் எப்படி ஈஸியா ஞாபகம் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவோட வடமேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வடைய மேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அது எப்பவுமே ஒரு ஆப்பான விஷயம். அப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கு சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, வடை மேக் பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கில் அப்படின்னா சீனாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூரானையும் பாம்பையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, வடை மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்களா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வடக்கு அப்படின்னா சீனா, நேபாளம், பூடான். கிழக்கு கீழே விழும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கால் தட்டி கீழே விழுமா, கால் வலிக்கு தான் கீழே விழுவோம். அப்போ கிழக்கில் அப்படின்னா வங்காளதேசம். கிழக்கு தூரமாக போய் கீழே விழுந்துட்டோன்னா மியாவ், இந்த சவுண்ட் வந்து என்னென்னா மியாவ் அப்படின்ற மாதிரி வருமா, ஸோ மியான்மர். தென்கிழக்கு நமக்கு தென் சைடு அப்படின்னா நம்ம இலங்கை ஞாபகம் வந்துடும். தென்கிழக்கு நம்ம இலங்கை அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம், தென்னைமரம் ஞாபகம் வருமா, கீழே தென்னைமரம் நிறைய விழுந்து கிடக்கும். அப்போ தென்கிழக்கு அப்படின்னா இலங்கை. தென்மேற்கு அப்படின்னா மாலத்தீவு. இப்போ நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று சாங் இருக்கா, ஸோ அது வந்து ஒரு மாலை நேரத்தில் கேட்குற ஒரு மெலடி சாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தென்மேற்கு அப்படின்னா மாலத்தீவு. தேங்க்யூ.